ரோஹித்தோட கேப்டன்சி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இஸ் அ வெரி குட் கேப்டன். அதெல்லாம் டவுட்லாம் கிடையாது, வச்சுக்க. அது நோ டூ ஒப்பீனியன்ஸ் அபவுட் இட். ப்ரெஸ் மீட்டில் பிஃபோர் இந்த T20 ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சொல்லியிருந்தாரு, 4 ஸ்பின்னர்ஸ் எதுக்கு அப்படிங்கும்போது அதுக்கு பதில் நான் வெஸ்ட் இண்டீஸில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆமாம் ஆச்சு, அது அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வெஸ்ட் இண்டீஸுக்கு நீங்கள் போகும்போது பர்டிகுலர்லி உங்களுக்கு 4 ஸ்பின்னர் வேணும். சிவம் டூபே அப்படிங்கிற ஆள் தேவையா அப்படிங்கிற நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு சார். சிவம் துபே ஆள் தேவையாங்கிறது கொஸ்டின், அதுக்கு துபே தேவையாங்கிற கொஸ்டின் மட்டும் இல்லை, ஜடேஜா தேவையாங்கிற கொஸ்டின் வரும். அண்ட் தென் கோலி தேவையாங்கிற கொஸ்டின் இப்போ வர ஆரம்பிக்குது. வந்துருக்கு. கோலி வந்து குரூப் ஸ்டேஜ்லேயே ஆடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம், ஆடல. செமி ஃபைனல்லையாவது அவரோட நாக்கை கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் ஃபைனல்லையாவது எதிர்பார்க்கலாம். கோலி வந்து டூ குட் அ பிளேயர். நீங்கள் வந்து சாதாரண ரைட் ஆஃப் பண்ணுற அளவுலாம் ஒரு மட்டமான பிளேயர்லாம் கிடையாது. அவரெல்லாம் அந்த மாதிரிலாம் பேசவே கூடாது. ஏன்னா இது பிக் மேட்ச் பிளேயர். அன்ஃபார்ச்சுனேட்லி சூப்பர் ஃபார்மில் இல்லை. எல்லாருக்குமே ஆஃப் கலர் இருந்திருக்காங்க, இன்க்ளூடிங் த கிரேட் டெண்டுல்கர், சுனில் கவாஸ்கர், குண்டப்பா விஷன், அது மாதிரி ஆட்கள்லாம் கூட உங்களுக்கு ஆஃப் கலருங்கிறது எல்லா ஒரு பேட்ஸ்மேனுக்கும் இருந்திருக்கு. பட் எங்கே அது நம்மளுக்கு இந்த மாதிரி இடத்துல, இந்த மாதிரி ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டில், பிக் டோர்னமெண்ட் வரும்போது எங்கே நம்மளுக்கு ஒரு ஒரு கொஞ்சம் உறுத்தல் இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் உட்காரலாமே, ஏன் இந்த மனுஷன் பிடிச்சிட்டு தொங்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவம் நம்மளுக்கு வருதே தவிர, கோலியோட கேப்டன்ஸ் கெப்பாசிட்டி பற்றி எந்த ஒரு கொஸ்டினும் கிடையாது. துபே எப்படி நீங்கள் வெளியே துரத்த முடியும் அப்படின்னா, கோலி கீழே இறங்கணும் ஓப்பனிங்லேருந்து, ஜெய்ஸ்வால் மேலே வரணும், இங்கே இந்த ஆள் வெளியே போனோன்னா இங்கே ஒரு ஆள் உள்ளே வரணும், அப்படியே கீழே இறங்கிட்டு வர மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து துபே இடத்துக்கு யாரை உள்ளே கொண்டு வருவீங்க? அதே கேஸ் தான் ஜட்டுவை பொறுத்த வரைக்கும் கூட, ஜடேஜா பொறுத்த வரைக்கும் 1-to-1 சேலஞ்ச் பண்ணுறாரு அக்ஷர் பட்டேல். எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி, பேட்டிங்காக வா உனக்கு ஈக்குவலாக நான் இருக்கேன், போலிங்காக வா உன்னோட பெட்டராக நான் பண்ணுறேன். நேற்று கூட 4th ஓவரே அவருக்கு கொடுத்துட்டாங்க. ஆமாம், அது பட்லர்னால தைரியமாக வந்து கொடுத்தாரு ரோஹித். அந்த இடத்துல 4வது ஓவர் அவர் கொண்டு வந்தது, அதான் கேப்டன்சிங்கிறது. அந்த மாதிரி இந்த ஆளுக்கு இவர் இப்போ வந்து கெயில் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தோனி வந்து இம்மீடியட்டாக அஸ்வினை கொண்டு வர்றாரு. வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி. நான் உங்கள் ஈஸ்வர். நேத்திக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. 2022 10 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வந்து நம்மளை தோக்கடிச்சு அந்த சீரீஸில் வந்து அவங்க கப்படிச்சுட்டு போனாங்க. நேத்திக்கு அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா, அவங்கள ஆல் அவுட் ஆக்கி இந்தியா வந்து ஃபைனல்ஸில் கால் எடுத்து வச்சுருக்காங்க. அது மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு எதிர்பார்த்த நேரத்தில் கடைசியில் அதில் வந்து ஒன் சைடட் மேட்சாகவே தான் இருந்தது. இதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட இப்போ கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் சார் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் வைத்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார், நேற்றுக்கு மேட்ச் பார்த்தீங்க. இந்த மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்குமே இருந்திருக்கும்ல? ஆமாம், கண்டிப்பாக இருந்தது. ஏன்னா இதுக்கு வந்து ரிசர்வ் டே கிடையாது, இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 250 மினிட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. ஒரு ஐசிசி வேர்ல்ட் கப் நடத்தும் போது அதுக்கு ரிசர்வ் டே அனௌன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணியிருக்கலாமோ? இல்லை, பண்ணியிருக்கலாம். அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து ஆரம்பத்திலே பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இது. பட் இது வரைக்கும் ஸோ ஃபார் ஸோ குட். இந்த வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது அவங்களோட செட் பேட்டர்ன், முக்கியமாக அந்த சூப்பர் 8ஓட ஃபார்மேட் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு கம்பர்சமாக தான் இருந்தது, ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாத மாதிரி இருந்தது. பட் நீங்கள் அதில் வந்து எக்கச்சக்கமான காம்படிட்டிவ் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆச்சு. அதில் வந்து உனக்காக நான் பார்த்து ஆடுறது, சுச்சுவேஷனை பொறுத்து ஆடுறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இன்டர்லாக் ஆகிண்டே வந்தது அது. ஸோ அந்த ஃபார்மேட்டை ஆரம்பத்தில் எனக்கு கூட ஒருவேளை சொதப்புறாங்களோன்னு தோணுச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பார்க்கும்போது அந்த அவங்களுடைய பண்ணியிருக்கிறது எல்லாமே நல்லா இருக்குது. கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், அந்த ரிசர்வ் டே இல்லாதது அப்படிங்கிறது வந்து ரிசர்வ் டே வச்சுருக்கலாமோ அப்படின்னு தோணுது. பட் அது சின்ன ஒரு கண்ட்ரியில் நடக்குது இல்லையா, அங்கே வந்து அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதனால் அவங்க அதெல்லாம் மனசில் கொண்டு வச்சுன்னு தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 ஊரில் நடந்தது. நம்மளை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு மேட்ச்சு, நைட் ஒரு மேட்ச்சுன்னு ஒரே நாளில் அமைஞ்சால் கூட அது 2 ஊரில் நடந்தது. அதனால் முதல்ல ஆடினது ஃபஸ்ட்டு செமிஃபைனல்ஸுக்கு ஃபைனல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி டைம் இருந்தது, செகண்ட் செமிஃபைனல்ஸுக்கு ஃபைனல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி டைம் இல்லை. ஒரு நாள் தள்ளி வச்சுருக்கலாமே அப்படின்னு கூட ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. பட் அதான் அவங்க தேவோட கன்சிடர்ட் ஸோ மெனி திங்ஸ், இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் லொட்டுலஸுக்கு அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அதனால் ஓகே, நடந்தது நல்ல விதமாக நடந்துச்சு இல்லை, என்ன தான் இருந்தாலும் வாஷ் அவுட் ஆகலை. அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தா பரவாயில்ல. பட் வாஷ் அவுட் ஆயிருந்தால் கூட இந்தியாவை பொறுத்த வரைக்கும்
பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் ஆகிருக்க போகிறது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக போயிருப்பாங்க. அன்லஸ் அதர்வைஸ் அந்த பாதி நடந்து அதில் அவங்க அந்த டிஎல் மெத்தடில் வந்து அந்த மாதிரி போயிருந்தால் வழியை. இதில் டோர்னமெண்ட்லேயே வந்து ரோஹித்தோட கேப்டன்சி பற்றி கண்டிப்பாக பேசியாகணும். ஏன்னா 2023 வேர்ல்ட் கப்பில் 50 ஓவர் வேர்ல்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தார், ஒரு மேட்ச் கூட தோக்கலை. அதே மாதிரி இப்போவும் ஃபைனல்ஸ் வரைக்கும் கூட்டு வந்திருக்காரு, எந்த மேட்சுமே தோக்காமல். அவரோட கேப்டன்சி எப்படி இருக்குது, அண்ட் தென் அவரோட நாக்கு ஆஸ்திரேலியா வெர்சஸ் இந்தியாவோடையும் சரி, இந்த செமிஃபைனல்லையும் சரி, அவரோட நாக்கு வந்து ஒரு தனித்துவமாக தெரிஞ்சதில்லை. ரோஹித்தோட கேப்டன்சி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இஸ் அ வெரி குட் கேப்டன், அதெல்லாம் டவுட்லாம் கிடையாது வச்சுக்க. அது நோ டூ ஒப்பீனியன்ஸ் அபவுட் இட். என்ன தெரியுமா ப்ராப்ளம், ரோஹித் வந்து கொஞ்சம் ஒரு சம்டைம்ஸ் என்ன ஆகிடுவார்னா ஒரு எழுப்பார் கைப்பிள்ளைங்கிற மாதிரி ஆகிடுவார். இந்த கோச்சோட மியூசிக்கு கொஞ்சம் டான்ஸ் ஆடிடுவார். அதாவது ராகுல் டிராவிட் சத்தியமாக இப்போதைக்கு அதான் அவரோட மியூசிக்கு இவர் கொஞ்சம் டான்ஸ் ஆடுவார். அதனால் அது நீங்கள் அது ரெண்டு விதத்தில் அது நம்மளுக்கு ப்ரூவ் ஆச்சு. WTC ஃபைனல்ஸ்லேயும் அது ப்ரூவ் ஆச்சு, அஸ்வினை ட்ராப் பண்ணது. வேர்ல்ட் கப் மீன் ODI வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்லையும் அஸ்வினை ட்ராப் பண்ணது ப்ரூவ் ஆச்சு. ஸோ டீம் செலெக்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த 11 கொண்டு வருதுங்கிறது 15ல் உங்களுக்கு பெரிய சே இல்லாமல் இருக்கலாம் ஒரு கேப்டனுக்கு. எவ்வளோ செலக்டர் எடுக்கிறாங்க, அது ஓகே, ஒரு 15 கையில் கொடுக்குறாங்க. 15ல் 11 எடுக்கிறது, பர்டிகுலர்லி சூஸிங் ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிரவுண்டுக்கு அந்த இடத்துக்கு ஆடக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆளை அந்த 11 சூஸ் பண்ணுறதுங்கிறது கேப்டன் கையில் இருக்குது. அஃப்கோர்ஸ் கோச் ஹஸ் காட் அ சே இன் தட். அப்படி சொல்லும்போது வந்து சம்டைம்ஸ் தோனி மாதிரி ஆளோ கோலி மாதிரி ஆட்களோ வந்து தே வில் புட் தேர் ஃபுட் டவுன் அண்ட் சே தட் ஐ வாண்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்கோ எனக்கு இது வேண்டான்னு சொல்கிறதுக்கோ அவங்க தயாராக இருப்பாங்க. கொஞ்சம் அந்த இடத்துல ரோஹித் சர்மா ரொம்ப நல்லவராக இருந்துட்டாரோ அப்படின்னு தோணும் நம்மளுக்கு. பட் அவரோட உள்ளே இறங்கிட்டால் ஃபீல்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அவரோட போலிங் சேஞ்சஸ் ஆகட்டும், ஃபீல்ட் செட்டிங் ஆகட்டும், அது அந்த இது ரொட்டேட் பண்ணுறதாகட்டும், எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கும். அவர் வந்து ஹீஸ் கேமு தரவாக தெரிஞ்ச ஒரு ஆள். இதனால் அவர் அறவேக்காடுலாம் கிடையாது. அவர் அது எத்தனையோ மேட்ச் லீட் பண்ணி பழக்கப்பட்ட. இப்போ வந்து அவருக்கு வந்து கேப்டன்சிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் அவரோட பாடி மாதிரி ஆயிடுச்சு அது. அதனால் இஸ் அ வெரி குட் கேப்டன், ஸோ ஃபார் ஸோ குட். மறுபடியும் ஃபைனல்ஸில் ஏதாவது சொதப்பாமல் இருந்தால் சரி, தேவையில்லாத ஒரு அவுட் சைட் ப்ரெஷர் வந்து அவர் அந்த திடீர்னு நான் குல்தீப் யாதவ் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விதண்டாவாதம் பண்ணாமல் இருந்தால் சரி. இல்லை, அவருமே சொல்லியிருந்தாரு இந்த ப்ரெஸ் மீட்டில் பிஃபோர் இந்த T20 ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சொல்லியிருந்தாரு, 4 ஸ்பின்னர்ஸ் எதுக்கு அப்படிங்கும்போது அதுக்கு பதில் நான் வெஸ்ட் இண்டீஸில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது நேற்றுக்கு நிறையா ட்ரோல் ஆச்சு, பார்த்தீங்களா? ஆமாம் ஆச்சு. அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வெஸ்ட் இண்டீஸுக்கு நீங்கள் போகும்போது பர்டிகுலர்லி உங்களுக்கு 4 ஸ்பின்னர் வேணும். 4 ஸ்பின்னர் ஆட போகிறது இல்லை, பேக்கப் உங்களுக்கு வேணுங்கிறதுனால அவர் எடுத்துன்னு போனது தான் அது. இப்போ கூட சாகலை வந்து வெளியிலே காட்டல, அவர் உள்ளே போட்டு தான் பூட்டி வச்சுருக்காங்க அவரை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பின்னர் டீமில் கொண்டு போகிறதுங்கிறது வந்து ஒரு ஆடாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படியே ஒரு கான்ட்ரா எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜிம்பாப்வேக்கு டீம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரே ஸ்பின்னரோட போகிறாங்க. பிஷ்னாய்ங்கிற ஒரே ஸ்பின்னர் தான் ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர் இருக்கான். ஸோ அதை தான் நான் சொல்ல வந்தேன், இந்த ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ். இந்த இடத்துல ஆட போகிறோம், இந்த கிரவுண்டில் மேட்ச் நடக்க போகுது, இந்த டீமோட ஆட போகிறோம், அவங்களோட அந்த டீமோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி உட்காந்து ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி டீம் பிக்கப் பண்ணணும். அது வரைக்கும் பார்த்தா பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த ஏரியாவில் தான் ஆஸ்திரேலியா தோத்தாங்கன்னு நான் சொல்லுவேன். சரியான ஸ்பின்னர்ஸ் டீமில் இல்லாமல் வெஸ்ட் இண்டீஸில் ஆடும்போது கூட இருக்கிற ஒரு நல்ல ஸ்பின்னரையும் ஆகரையும் அவங்க ட்ராப் பண்ணி அந்த மேட்ச் வெளியே போனாங்க. அந்த மாதிரி சரி, அந்த பிச்சில் அந்த டீமுக்கு அகெயின்ஸ்டாக ஆடக்கூடிய அந்த பிளேயர் யார் அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணணும். இது வரைக்கும் ரோஹித் பிரமாதமாக பண்ணிட்டு வந்திருக்காரு. டச் வுட். இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது, அதையும் அவர் நல்லபடியாக கரை சேர்க்கணும்னு ஆசையாக இருக்குது. அதான் சார், நீங்கள் அந்த பிளேயிங் 11 15ல் 11 பிக் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதில் என்னென்னா இப்போ சிவம் டூபே அப்படிங்கிற ஆள் தேவையா அப்படிங்கிற நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது சார். சிவம் துபே ஆள் தேவையாங்கிறது கொஸ்டின், அதுக்கு துபே தேவையாங்கிற கொஸ்டின் மட்டும் இல்லை, ஜடேஜா தேவையாங்கிற கொஸ்டினும் வரும். கோலி தேவையாங்கிற கொஸ்டின் இப்போ வர ஆரம்பிக்குது, வந்திருக்கும். 11 தேவையான்னு வந்துடும் அப்புறம். ஓகே, அது இல்லை இஷ்யூ. சரி, நீங்கள் துபே எப்படி நீங்கள் வெளியே துரத்த முடியும் அப்படின்னா கோலி கீழே இறங்கணும் ஓப்பனிங்லேருந்து, ஜெய்ஸ்வால் மேலே வரணும். ஜெய்ஸ்வால் மேலே வந்து கோலி 1 டவுன் வந்து அந்த ஆர்டர் பின்னாடியே வந்தால் உங்களுக்கு ஒரு பேட்ஸ்மேன் துபேக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு ஜெய்ஸ்வால்ங்கிற மாதிரி ஆகிடும். ஆன் பார் பிளேஸ் டு பிளேஸ் இல்லாமல் இருக்கலாம், பட் இங்கே இந்த ஆள் வெளியே போனோன்னா இங்கே ஒரு ஆள் உள்ளே வரணும், அப்படியே கீழே இறங்கிட்டு வர மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து துபே இடத்துக்கு யாரை உள்ளே கொண்டு வருவீங்க?
துபே இடத்துக்கு நீங்கள் சாம்சனை உள்ளே கொண்டு வரதா இருந்தால் சஞ்சு சாம்சன் வந்து அவ்வளோ லேட்டராக அடிக்கக்கூடிய ஆள் கிடையாது. சஞ்சு சாம்சன் டீமில் இருக்கிறதா இருந்தால் அவர் நம்பர் 3 ஆடணும். ஓப்பனிங் ஆர் ஒன் டாப். நம்பர் 3 ஆடணும். 1 டவுன் ஆடணும் அவர். நம்பர் 3 ஸ்பாட் தான் அவருக்கு. நம்பர் 3 ஸ்பாட் தான் இங்கே பெருந்தலை ஒன்று உட்காந்துருக்கு. ஒருவேளை ஓப்பனிங் இல்லைனாலும் நம்பர் 3 கோலிக்கு தானே போகுது. அதனால் சாம்சன் உள்ள வரதுக்கும் சான்ஸ் இல்லை. ஸோ துபே வந்து பை டிஃபால்ட் உள்ளே இருக்க மாதிரி அமையிறது. அது வந்து அவர் எனக்கு வேணுங்கிற மாதிரி இல்லை, ஆனால் அவர் இல்லாமல் எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து கோலியோட ஒரு முரட்டு பிடிவாதம் கூட ஒரு காரணம்னு சொல்லலாம். நான் போன இன்னொரு சேனலில் கூட நான் பேசும்போது சொல்லியிருந்தேன், கோலி ஷுட் ஹவ் ஆப்டட் அவுட். கொஞ்சம் வெளியே உட்காந்துருக்கணும் அவர். அட்லீஸ்ட் ஒரு 2-3 மேட்சாவது வெளியே உட்காந்துட்டு ஒரு சுய பரிசோதனை பண்ணிட்டு வந்திருக்கணும். சரி, அதாவது நான் சொல்கிறது கோலியோட டேலண்ட்டை பற்றியோ ஸ்கில்லை பற்றியோ எந்த கொஸ்டினும் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற ஃபார்ம் ஒருவேளை நம்ம இந்த டீமுக்கு ஏதாவது பாதகமாக இருக்கோமோ அப்படின்னு அவரே ரியலைஸ் பண்ணிவிட்டு ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு ஆளை ஓப்பனிங் வச்சுன்னு, இட்ஸ் நாட் தட் நாளைக்கு கோலியை உட்கார வச்சுட்டு ஜெய்ஸ்வால் வந்தவொடனே செஞ்சு அடிப்பாங்கிறது இல்லை. பட் நம்மளால் முடியல, இன்னொருத்தர் கொடுத்து சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு அவருக்கு தோணி இருந்தால் ஜெய்ஸ்வால் உள்ளே வந்திருந்தால், ஒருவேளை ஜெய்ஸ்வால் 2 மேட்ச் ஆடி ஃபெயில் ஆகிருந்தால் கோலி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வரப்போறாரு. ஒருவேளை ஜெய்ஸ்வால் கிளிக் ஆகிருந்தாருன்னா கோலி 1 டவுன் வரணும். அப்போ துபே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போகிறதுக்கு சான்ஸு. நீங்கள் அப்படி தான் நீங்கள் அந்த பேலன்ஸ் பண்ணி எடுத்துன்னு வர முடியும். அதே கேஸ் தான் ஜட்டுவை பொறுத்த வரைக்கும் கூட, ஜடேஜா பொறுத்த வரைக்கும் 1-to-1 சேலஞ்ச் பண்ணுறாரு அக்ஷர் பட்டேல் ஜடேஜாவை. எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி, பேட்டிங்காக வா உனக்கு ஈக்குவலாக நான் இருக்கேன், போலிங்காக வா உன்னோட பெட்டராக நான் பண்ணுறேன். நேத்தி கூட 4th ஓவரே அவருக்கு கொடுத்துட்டாங்க. ஆமாம், அது பட்லர்னால தைரியமா வந்து கொடுத்தாரு ரோஹித். இல்லை, பட்லருக்கு வந்து அக்ஷர் பட்டேல் வந்து பட்லர் திருப்பி எடுத்திருக்காரு. ஒரு 3-4 தடவை இது வரைக்கும் எடுத்திருக்காரு. அவருக்கு அக்ஷர் பட்டேலை பார்த்தாலே ஒரு அலர்ஜி இருக்குது. அதனால தான் அந்த ஷாட்லாம் அந்த தேவையான ஷாட். அது ரிவர்ஸ் இப்படிலாம், ஏன்னா அதுக்கு முதல் பால் தான் அதே ஷாட்லேயே 4 அடிச்சாரு. ஆமாம், கரெக்ட். அது தேவையில்லாதது. அவர் ஒன்றை விட நான் டாமினேட் பண்ணி காமிக்கிறேங்கிற அந்த ஈகோ, அந்த பட்லரோட ஈகோவை ரோஹித் சர்மா பியூட்டிஃபுல்லாக டேப் பண்ணாருன்னு சொல்லணும். அந்த இடத்துல 4வது ஓவர் அவர் கொண்டு வந்தது, அது அந்த ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ நீங்கள் அது எப்படி மைண்ட் செட் அமைஞ்சிருக்கு பாருங்கள், எப்படி சைக்கோ தட்டினாரு பாருங்கள். அதுதான் நம்ம சொல்லணும். அதான் கேப்டன்சிங்கிறது. அந்த மாதிரி இந்த ஆளுக்கு இவர் இப்போ வந்து கெயில் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தோனி இம்மீடியட்டாக அஸ்வினை கொண்டு வரும். அந்த மாதிரி இந்த ஆளுக்கு இந்த போலரை பார்த்தா ஒரு வீக்னஸ் இருக்குது. வீக்னஸ்ங்கிறது என்ன, கோபம் கூட இருக்கலாம். நீ போனதோட என்னை எடுத்துகிட்டல ஒன்று என்ன பண்ணுறேன் பாருங்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அந்த இடத்த கொஞ்சம் தட்டி விட்டுருது. அந்த மாதிரி தட்டி விட்டு எடுத்தாங்க அதே மாதிரி. ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா, அக்ஷர் பட்டேல் ஜடேஜாவுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஏரியாவில் சேலஞ்ச் பண்ணுறாரு, இன்க்ளூடிங் ஃபீல்டிங். நேற்றுக்கு அடித்த ரன் அவுட் கூட பாருங்க. ஸோ அந்த கேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக எடுத்த அக்ஷர் பட்டேல் எடுத்த கேட்ச் கூட எல்லா ஏரியாலையும் அவர் பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி இப்போ அதனால அக்ஷர் பட்டேல் 1-to-1 சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தால் கூட ஜடேஜாவை எப்படி எடுப்பீங்க நீங்கள்? ஜடேஜாவை எடுக்கிறதா இருந்தால் அந்த இடத்துக்கு ஒரு அக்ஷர் பட்டேல் வரணும். அப்போ நீங்கள் யூ ஆர் கோயிங் டு பிளே 1 பேட்ஸ்மேன் டவுன். ஒரு பேட்ஸ்மேன் இல்லாமல் ஆகணும். ஏன் சொல்கிறேன்னா, அந்த இடத்துக்கு நீங்கள் சாகலை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா பேட்ஸ்மேன் ஒன்று அடி வாங்கும். தயாரா, இந்தியன் டீம் தயாரா அப்படிங்கிற கொஸ்டின் வந்துடும். ஸோ அதனாலே பை டிஃபால்ட்டு ஜடேஜா உள்ளே இருக்கா மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதாவது நீங்கள் சொல்கிறத பார்த்தா தூபேவும் இருக்கிற அந்த இடத்துக்கு வேறு வழி இல்லாமல் இருக்காரு, ஜடேஜாவும் அந்த இடத்துக்கு இருக்கிற வழி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான். கிட்டத்தட்ட அப்படி தான். அது என்ன எல்போ அவுட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பக்கத்தில் உட்காந்து அப்படி தள்ளி விடுறதுக்கு ஒரு ஆள் வரணும்ல, அந்த ஆள் இல்லை. அதனால நான் உட்காந்துட்டுருக்கேன் இங்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். கோலி குரூப் ஸ்டேஜ்லேயே ஆடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம், ஆடல. சரி, சூப்பர் 8ல் ஆடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம், ஆடல. செமிஃபைனல்லையாவது அவரோட நாக்கு கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஃபைனல்லையாவது எதிர்பார்க்கலாமா? கோலி டூ குட் அ பிளேயர். நீங்கள் சாதாரண ரைட் ஆஃப் பண்ணுற அளவுலாம் ஒரு மட்டமான பிளேயர்லாம் கிடையாது. அவரெல்லாம் அந்த மாதிரிலாம் பேசவே கூடாது. ஏன்னா இது பிக் மேட்ச் பிளேயர். அன்ஃபார்ச்சுனேட்லி சூப்பர் ஃபார்மில் இல்லை. அந்த ஃபார்மில் இல்லைங்கிறது, ஆமாம் நான் ஃபார்மில் இல்லைங்கிறத ரியலைசேஷன் அவருக்கு இருந்தாலே அவர் இன்னும் பெரிய ஆள் ஆகிடுவார். அது இல்லைங்கிறது தான் வருத்தமே தவிர அவர் பர்ஃபார்ம் பண்ணலையேங்கிறது வருத்தம் இல்லை. எல்லாருக்குமே அந்த மாதிரி சைக்கிள் சுற்றிட்டு கீழே வரும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாருக்குமே ஆஃப் கலர் இருந்திருக்காங்க, இன்க்ளூடிங் த கிரேட் டெண்டுல்கர், சுனில் கவாஸ்கர், குண்டப்பா விஷன், அது மாதிரி ஆட்கள்லாம் கூட உங்களுக்கு ஆஃப் கலருங்கிறது எல்லா ஒரு பேட்ஸ்மேனுக்கும் இருந்திருக்கு. அதில் பெருசாக என்ன இப்படி ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. பட் எங்கே அது நம்மளுக்கு இந்த மாதிரி இடத்துல, இந்த மாதிரி ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டில் பிக் டோர்னமெண்ட் வரும்போது எங்கே நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் உறுத்தல் இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் உட்காரலாமே, ஏன் இந்த மனுஷன் பிடிச்சிட்டு தொங்குறாரு
அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவம் நம்மளுக்கு வருதே தவிர கோலியோட கேப்டன்ஸ் கெப்பாசிட்டி பற்றி எந்த ஒரு கொஸ்டினும் கிடையாது. ஏன்னா இப்போ ஐபிஎல்லே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் ரேட் சர்ச்சை வந்தது. இந்த டீம் T20 ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணப்போ அவருக்கு வந்து ரோஹித் கிட்ட கேட்டப்போ ஸ்ட்ரைக் ரேட் வந்து அவருக்கு சுத்தமாக இல்லை, அவர் பெரிய நாக்கே விளையாட மாட்டேங்கிறாரு, ரொம்ப ஸ்லோவாக தான் விளையாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பூம் ஆயிடுச்சு. எதில் பூமாச்சு? ஐபிஎல்ல தான். ஐபிஎல். ஐபிஎல்ல பூம் ஆச்சு, நல்லா பண்ணாரு. ஸோ இப்போவும் அவர் வந்து ஒரு பிக் மேட்ச் பிளேயர் அப்படின்னு அவரோட பேட்டிங்கில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. அண்ட் தென் ஃபீல்டிங்கில் அவரை மாதிரி பெஸ்ட் ஃபீல்டரும் கிடையாது, ரன்னர் அப்லேயும் அவரை மாதிரி ஒரு ஆள் கிடையாது. அது எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய விஷயம் தான். பட் இந்த மாதிரி ஒரு T20 மேட்ச் அப்படின்னு வரும்போது ஓப்பனிங் காம்போ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை? கண்டிப்பாக அதுதான் நான் சொல்கிறேன், ரிப்பீட்டடாக நான் அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஓப்பனராக அழுத்தப்பட்டிருக்கார், அப்படி தான் சொல்லணும். இட் ஹஸ் பின் த்ரஸ்ட் ஆன் ஹிம். ஸோ அவர் நம்பர் 3 பேட்ஸ்மேன் தான். நம்பர் 3 பேட்ஸ்மேனுக்கு வந்து இன்னொரு நீங்கள் பின்னாடி ஒரு ஆளை கொண்டு வரணுங்கிறதுனால இவரை மேலே எலிவேட் பண்ணுறாங்களே தவிர இவர் இஸ் நாட் அன் ஓப்பனர். அவர் வந்து எனக்கு வந்து நான் நம்பர் 3 தான் ஆடுவேன், என்ன நீ ஓப்பன் பண்ணுறத சொல்கிறதா இருந்தால் நான் ஆட மாட்டேன்னு சொல்லக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை. குறை அங்கே தான் வருது. நம்ம அதை தான் திருப்பி திருப்பி பேசுகிறோம். ஐ வாண்ட் நம்பர் 3. சரி, ஐ எம் சீனியர் கை, ஐ பெர்ஃபார்ம்ட் இன் நம்பர் 3. எனக்கு அதான் இதை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் இல்லை அவர். அவரை நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன தான் ஸ்ட்ரைக் ரேட் இருந்து பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் கூட அந்த மாதிரி இல்லை. எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் வர ஆரம்பிச்சிருக்கு. என்னென்னா, போருமோ கோலிக்கு ஒயிட் பால் கிரிக்கெட் போதுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு எனக்கு பேச்சில் ஒரு என் மனசுக்குள்ளே ஓடுது. இனஃப் இஸ் இனஃப்னு.